Hi, hello, this is Barchak Max. In this video, we will normally use a laptop. அது உடைஞ்சு போன லேப்டாப்பா இருக்கட்டும் இல்ல நீங்க ரெகுலரா யூஸ் பண்ற லேப்டாப்பா இருக்கட்டும் அதை எப்படி ஒரு கெத்தான பிசியா மாத்துறது அது சம்பந்தமா தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஜெனரலா இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல நம்மள மோஸ்ட்லி ப்ரிஃபர் பண்றது எல்லாமே பாத்தீங்கன்னா லேப்டாப்ஸ் தான். அதுக்கு காரணம் அது வந்து போர்ட்டபிளா இருக்கு, அட் தி சேம் டைம் காம்பாக்ட்டாவும் இருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்க யூஸ் பண்ற அதே லேப்டாப்பை ஒரு சிஸ்டமா மாத்தனா எப்படி இருக்கும் அப்படின்றத இந்த வீடியோ நீங்க தெளிவா பாப்பீங்க. பிளஸ் இப்போ உங்ககிட்ட ஒரு லேப்டாப் இருக்கு, அது வந்து யூஸ் பண்ற மாதிரி இல்ல, ஃபுல்லா உடைஞ்சிருக்கு, டிஸ்ப்ளே உடைஞ்சிருக்கலாம், இல்ல அந்த லேப்டாப்பை இப்படி ஓபன் பண்ண முடியாம இருக்கலாம். சோ அது மாதிரி எந்த லேப்டாப்பா இருந்தாலும் சரி, அது ஜஸ்ட் ஒர்க் பண்ணா போதும், அந்த லேப்டாப்பையே நீங்க வேஸ்ட் பண்ணாம அது ஒரு சிஸ்டமா நீங்க மாத்திக்கலாம். இது சம்பந்தமா நம்ம ஆல்ரெடி வீடியோஸ் நம்ம சேனல்லே பண்ணியிருக்கோம். இருந்தாலுமே அதில் இது ஒரு அப்டேட்டட் வெர்ஷன் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். அதை விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்டாகவும் நல்லா இருக்கும். என்னன்றது நீங்க வீடியோவில் தெளிவாக பார்ப்பீங்க. சப்போஸ் இப்போ உங்ககிட்ட ஒரு உடஞ்சி போன லேப்டாப் இருக்கு, ஆன் ஆகுது, பட் அதை ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க. அது எப்படி ஒரு அழகான பிசியா மாற்றி நம்ம சிஸ்டமாக கெத்தா யூஸ் பண்றது அப்படின்றத வீடியோவில் நம்ம டக்குன்னு பார்த்தரலாம். ரொம்ப பேச வேணாம். சரி வாங்க இந்த வீடியோக்குள்ள நம்ம போகலாம். சரி, நம்ம யூஸ் பண்ற லேப்டாப்பை எப்படி ஒரு பிசியா மாத்துறது அப்படின்றதுல ஒரு சிலருக்கு டவுட்ஸ் இருக்கும். ஒரு சிலர் சிம்பிளாவே பண்ணலாமே அப்படின்னு யோசிப்பீங்க. HDMI கேபிளை கனெக்ட் பண்ணிட்டு கீபோர்ட் அண்ட் மவுஸ்ல கனெக்ட் பண்ணிட்டா அது சிஸ்டம் தான், இதுல என்ன பெரிய விஷயமா இருக்க போகுது அப்படின்ற மாதிரி நீங்க யோசிக்கலாம். ஸோ அது வந்து கரெக்ட் தான். பட் அதுலயே வந்து எப்படி நம்ம டிஃப்ரெண்டா அது ஒரு ப்ராப்பரா இப்போ ஒருத்தர் வந்து பாக்குறாங்க அப்படின்னா அது ஒரு சிஸ்டம் மாதிரியே மற்றவங்களுக்கு தெரியும். ஸோ அது மாதிரி அந்த செட்டப் எப்படி கொண்டு வருது அப்படின்றது தான் இந்த வீடியோல நம்ம டீட்டெயில்டா ஒன்னொன்னா பார்க்க போறோம். ஸோ இப்போ நீங்கள் இவ்வளோ நேரம் எனக்கு பின்னாடி பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ இந்த செட்டப்பை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நான் யூஸ் பண்ணுற லேப்டாப்லேருந்து எப்படி அந்த பிசி செட்டப்பை நம்ம கொண்டு வந்திருக்கோம் அப்படின்றத வந்து நீங்கள் இப்போ பார்க்கலாம். ஸோ இதுதான் நம்ம சேனலுடைய ஸ்டுடியோ செட்டப்பும் கூட. இதில் தான் நம்ம எடிட்டிங் எல்லாமே எல்லா ஒர்க்ஸும் வந்து இங்கே தான் நம்ம பண்ணுறோம். ஸோ எல்லாமே சேர்த்து ஓவராலாக நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ நீங்கள் வந்து இந்த டேபிளில் நம்ம சேனலுடைய இந்த கம்ப்ளீட் எடிட்டிங் செட்டப்பை வந்து நீங்கள் பார்க்குறீங்க. இதுக்கு அடுத்து வந்து நம்ம உடஞ்சி போன லேப்டாப்பையும் வந்து இது கூட கனெக்ட் பண்ணலாம். கனெக்ட் பண்ணிவிட்டு அதை எப்படி நம்ம பிசியாக மாற்றுறோம், அந்த உடஞ்சி போன லேப்டாப் எப்படி இருக்குது அப்படின்றத ஸோ அதை வந்து நம்ம இதுக்கு நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு இந்த டேபிள் இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா நம்ம எடிட்டிங் பண்ணுறதுக்கு கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணுறது. இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருப்போம். ஸோ அதில் வந்து அதுக்கும் இதுக்கும் நீங்கள் டிஃப்ரென்ஸ் செக் பண்ணி பார்க்கலாம். சப்போஸ் இதுக்கு ப்ரீவியஸ் வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா மேலே ஒரு ஐ பட்டன் இருக்கும், நீங்கள் கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். அது வந்து ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ அதிலிருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அப்கிரேட் பண்ணி இப்போ இந்த ஸ்டேஜுக்கு கொண்டு வந்திருக்கோம். ஸோ இப்போ இந்த டேபிளும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு பெரிய டேபிள் ஆல்ரெடி இருந்த அந்த டேபிளுக்கு மேலேயே ஒரு பெரிய பிளைவுட் போட்டு அதுக்கு மேலே அந்த சாக்லேட் கலரில் அந்த சன்மைக்கா ஃபினிஷிங் கொடுத்து கொஞ்சம் அந்த பழைய டேபிளையே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லென்த்தை மட்டும் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த டேபிள்லேயே உங்களுக்கு ஹைலைட்டாக தெரியிற விஷயம் இந்த மானிட்டர் தான். இந்த மானிட்டர் வந்து ஒரு 27 இன்ச் எல்ஜியோடைய அல்ட்ரா கியர் கேமிங் மானிட்டர் தான். ரெஃப்ரெஷ் ரேட் பார்த்தீங்கன்னா 144 Hz. ஸோ இதோடைய ஸ்பெசிஃபிகேஷன் வந்து நான் சைடில் மென்ஷன் பண்ணுறேன். ப்ளஸ் இது வாங்குறதுக்கான லிங்க்கும் கீழே இருக்கும். இங்கே நம்ம காட்டுற எல்லா ப்ராடக்ட்கான லிங்க்கும் கீழே இருக்கும். உங்களுக்கு சப்போஸ் தேவைப்படுதுன்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மானிட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குட்டி ஓவர் வியூ வந்து நம்ம பார்த்துடலாம். இந்த மானிட்டரில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்ஜி அல்ட்ரா கியர் அப்படின்னு போட்டாலே உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மானிட்டரில் இருக்கிற ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது அட்ஜஸ்டபிள். நீங்கள் ஹைட் வந்து கீழே டவுன் பண்ணிக்கலாம், இல்லை உங்களுக்கு கொஞ்சம் ஹைட்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் ஹைட்டும் பண்ணிக்கலாம். ஸோ நின்றுட்டும் ஒர்க் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா நீங்கள் மானிட்டர் வந்து ட்விஸ்ட்டும் பண்ணலாம். சப்போஸ் உங்களுக்கு போர்ட்ரேட்டில் மானிட்டர் வேணும் அப்படின்னா ஸோ நீங்கள் ட்விஸ்ட் பண்ணி ஸ்ட்ரைட்டாக போர்ட்ரேட்டில் வச்சு கூட உங்களால் யூஸ் பண்ண முடியும். ஸோ இது மாதிரி இந்த மானிட்டரில் 2 எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் இருக்குது. ஒன்று ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ஒன்று ஸ்க்ரீனை வந்து ரொட்டேட் பண்ணலாம். ஸோ இப்போ நீங்கள் டேபிளில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத நீங்கள் ஈஸியாக பார்க்கலாம். ஸோ டேபிளில் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கீபோர்ட் அண்ட் மவுஸ் இருக்குது, சிஸ்டமுக்கு தேவைப்படுற கீபோர்ட் அண்ட் மவுஸ், மானிட்டர் இருக்குது, நம்மளுடைய எடிட்டிங் லேப்டாப் இருக்குது, அதுக்கப்புறம் ஸ்பீக்கர் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் தான். ப்ளூடூத்லேயே நீங்கள் யூஸ் பண்ணலாம், இல்லை ஒயர்டாகவும் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ இதை எடுத்து பார்க்கலாம். இப்போ வந்து நான் ஆக்ஸ் இன்புட்டில் ஒயர்டாக கனெக்ட் பண்ணி மானிட்டருக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம ப்ளூடூத் ஸ்பீக்கராகவும் தனியாக யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா அந்த டேபிளில் மூலையில் என்னடா ஒரு குட்டியாக ஒரு ஸ்பீக்கர் வச்சுருக்கேன் அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம். ஸோ அது வந்து ஆக்சுவலாக கூகுள் ஹோம் மினி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ கூகுள் அசிஸ்டன்ட் இருக்குது பார்த்தீங்களா, ஹே கூகுள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதனா கமெண்ட் சொன்னோம்னா அதுக்கு நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணோம். ஸோ அந்த ஒரு ஸ்மார்ட் ஸ்பீக்கர் வந்து அதோடைய மூலையில் இருக்குது. அந்த மூலையில் இருக்கிற ஒரு ஸ்பீக்கர் வந்து ஜஸ்ட் டம்மி தான், சும்மா ஒரு ஷோக்காக அங்கே வச்சுருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் நம்ம வீடியோவில் வர மாதிரி இந்த ஒரு குட்டி பொம்மை ஒன்று இங்கே இருக்குது. இதுக்கப்புறமா நம்ம ரொம்ப வளவலன்னு பேசாமல் டக்குன்னு ஆன் பண்ணிவிட்டு இந்த செட்டப்பை நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம லேப்டாப் ஓப்பன் பண்ணிக்கலாம். லேப்டாப் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ ஆன் பண்ணலாம். ஸோ இந்த ஃபுல் விஷயத்துக்கான அந்த பவர் சப்ளை சுவிட்ச் வந்து இங்கே தான் இருக்குது. ஸோ இந்த சுவிட்ச் ஆன் பண்ணாலே கம்ப்ளீட்டாக உங்களுக்கு எல்லாமே ஆன் ஆகிடும். ஸோ எந்தெந்த விஷயங்கள் எப்படி எந்த பவர் சப்ளையில் நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன்றதை இப்போ காட்டுறேன். இப்போ இந்த பவர் சப்ளை கேபிள் பார்த்தீங்கன்னா கீழே டேரெக்டாக ஒரு ஜங்ஷன் பாக்ஸில் நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ஜங்ஷன் பாக்ஸ். இந்த ஜங்ஷன் பாக்ஸில் 2 ப்ளக் இருக்குது.
ஒன்று பார்த்தீங்கன்னா மானிட்டரோடைய பவர் சப்ளை இருக்குது, அப்புறம் அந்த கூகுள் ஹோமோடைய அதோடைய பவர் சப்ளை ப்ளஸ் நம்ம லேப்டாப்போடைய சார்ஜர். ஸோ ஒன்று வேணுன்றதை நம்ம இங்கேருந்தே ஆன் பண்ணிக்கலாம். மானிட்டர் வந்து ஆனில் இருக்குது, லேப்டாப் ஆன் பண்ணோன்னா நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக அந்த டிஸ்பிளே வந்து வந்துடும். இப்போது இந்த பவர் சப்ளை இந்த ஃப்ளக்கு கீழே வந்து ஒரு சார்ஜர் வந்து நீங்கள் பார்ப்பீங்க. இந்த சார்ஜர் எங்கடா போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம லேப்டாப்புக்கு கீழே இருக்கிற அந்த கூலிங் பேடுக்கு போகுது. இப்போ நான் லேப்டாப் எடுக்கிறவங்களுக்கு தெரியும். ஸோ கீழே ஒரு கூலிங் பேட் இருக்குது. ஸோ அந்த கூலிங் பேடோடைய பவர் சப்ளை போர்ட் பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி. அந்த யூஎஸ்பி அப்படியே டைரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த சார்ஜர் ஹெட்டுக்கு வருது. ஸோ நம்ம லேப்டாப்பில் தனியாக யூஎஸ்பி கனெக்ட் பண்ணோம்னா தேவையில்லாமல் அதிலிருந்து பவர் போகும். ப்ளஸ் ஒரு யூஎஸ்பி போர்ட் வந்து நமக்கு மிச்சமாகுது. இது மாதிரி நம்ம தனியாக ஒரு பவர் சப்ளை கொடுக்கும்போது. இப்போ லேப்டாப் வந்து நம்ம ஆன் பண்ணிடலாம் டைரெக்டாக. லேப்டாப் ஆன் பண்ணியாச்சு. ஆன் பண்ண உடனே உங்களுக்கு அந்த டிஸ்பிளே வந்து இப்போ டேரெக்டாக மானிட்டரில் வந்துருச்சு. லேப்டாப்பில் வராது, ஏன்னா நம்ம செகண்ட் ஸ்க்ரீன் ஒன்லி அப்படின்ற அந்த ஆப்ஷன் வச்சுருக்கோம். ஸோ செகண்ட் ஸ்க்ரீன் ஒன்லின்னு வச்சுட்டோம்னா நம்ம தனியாக கனெக்ட் பண்ணுற அதோடைய டிஸ்பிளே மட்டும்தான் இருக்கும். லேப்டாப்புடைய டிஸ்பிளே வந்து டோட்டலாக ஷட் ஆஃப் ஆகிடும். இதுக்கடுத்து வந்து இப்போ நம்ம லேப்டாப்லேருந்து என்னென்ன கனெக்ஷன்ஸ்லாம் போகுது அப்படின்றத வந்து நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு என்னென்ன பொருள் நம்ம யூஸ் பண்ணுறோம், எப்படி அந்த ஜங்ஷன் பாக்ஸ்லேருந்து நம்ம பவர் சப்ளை கொடுத்து எல்லாத்துக்கும் பவர் பண்ணியிருக்கோம் அப்படின்றத வந்து நான் சொல்லிட்டேன். இதுக்கடுத்து வந்து லேப்டாப்லேருந்து போகிற கனெக்ஷன்ஸை வந்து நம்ம சிம்பிளாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து கீபோர்ட் அண்ட் மவுஸ்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த கீபோர்ட் அண்ட் மவுஸ் வந்து லேப்கேர், ரெண்டுமே லேப்கேர் தான், நம்ம சேனலுடைய ஸ்பான்சர் இவங்க. ஸோ அவங்களுடைய கீபோர்ட் அண்ட் மவுஸ் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த கீபோர்ட் அண்ட் மவுஸ் ரெண்டுத்தையும் பார்த்தீங்கன்னா நம்ம லேப்டாப்போடைய யூஎஸ்பி போர்ட்டில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒன்று ஒயர்லெஸ் கீபோர்டுக்கான அந்த டாங்கிள், அதுக்கு பக்கத்தில் வந்து மவுஸ்க்கான அந்த யூஎஸ்பி, ரெண்டுமே நம்ம 2 யூஎஸ்பியில் கனெக்ட் பண்ணிட்டோம். அதுக்கு பக்கத்தில் வந்து HDMI. ஸோ மானிட்டருடைய அந்த டிஸ்பிளே, அந்த HDMI கேபிள் பார்த்தீங்கன்னா இந்த மானிட்டருக்கு பின்னாடி இருக்கிற HDMI போர்ட்டில் வந்து அந்த கேபிள் போகுது. பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ பின்னாடி வந்து அந்த HDMI கேபிளை கனெக்ட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இந்த ஸ்பீக்கரோடைய அந்த ஆக்ஸ் கேபிளும் பார்த்தீங்கன்னா மானிட்டருக்கு பின்னாடி தான் வருது. அதுக்கப்புறம் லேப்டாப்போடைய சார்ஜர். ஸோ இந்த சார்ஜர் கேபிள் பார்த்தீங்கன்னா அப்படியே பின்னாடி லூப் ஆகிட்டு இங்கே இந்த ஜங்ஷன் பாக்ஸ் அண்டை வருது. ஸோ நம்மளுக்கு சார்ஜ் வேணும் அப்படின்னா இங்கே ஸ்விட்சை அழுத்தி நம்ம சார்ஜ் போட்டுக்கலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா லேப்டாப்லேருந்து நம்ம எடுத்துருக்கிற கனெக்ஷன்ஸு. ரொம்பவே ஒரு சிம்பிளான கனெக்ஷன் தான், பெரிய விஷயமே கிடையாது. ஆனால் இங்கே என்ன மேட்ரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணியிருக்கிற அந்த லூப் தான். ஒயர் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தெரியாத அளவுக்கு அந்த டேபிளுக்கும் செவுத்துக்கும் நடுவில் இருக்கிற அந்த டிஸ்டன்ஸில் நம்ம கேபிள்ஸ் எல்லாமே லூப் பண்ணி வச்சுருக்கோம். இது இன்னும் கூட பர்ஃபெக்டாக லூப் பண்ணலாம், நம்ம அந்த அளவுக்கு பெருசாக ஒன்றும் பண்ணல. இருந்தாலுமே கொஞ்சம் டீசெண்டாக பார்க்குற அளவுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம். இப்போ இதுக்கு அடுத்து நம்ம எதிர்பார்த்துருந்த அந்த உடஞ்சி போன லேப்டாப்பை இது கூட, அந்த ப்ரோக்கன் லேப்டாப்பை நம்ம இது கூட கனெக்ட் பண்ணி எப்படி ஒரு பிசியாக மாற்றுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த லேப்டாப் வந்து ஒரு கவர்மெண்ட் லேப்டாப் தான். ஆக்சுவலாக நம்ம கிட்ட சர்வீஸ்க்காக வந்தது. SSD அப்கிரேட் பண்ண சொல்லி கொடுத்தாங்க. ஸோ இது கிட்டத்தட்ட ஒரு அன்கண்டிஷனில் இருக்கிற லேப்டாப் அப்படின்னு சொல்லலாம். அந்த ஹிஞ்சஸ் நீங்கள் சரியாக வந்து ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பண்ண முடியாது லேப்டாப்பை. கீபோர்டில் இருக்கிற நிறைய கீஸ் வந்து ஒர்க்கே ஆகாது. இப்போ உங்கள் லேப்டாப்போ இதே மாதிரி ஒரு கண்டிஷனில் இருக்கலாம், இல்லை இதை விட மோசமாக கூட இருக்கலாம். டிஸ்பிளே உடஞ்சி போயிட்டு, லேப்டாப்போடைய பாடி உடஞ்சி போயிட்டு, எந்த மாதிரி வேணால் இருக்கட்டும். ஸோ அதை வந்து நீங்கள் ஸ்டில் வந்து உங்களால் இது மாதிரி ஒரு பிசியாக கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ண முடியும். மதர் போர்டு மட்டும் நல்லா இருந்தால் போதும், மற்றபடி வந்து அதை நீங்கள் ஒரு சிஸ்டமாக கெத்தாக யூஸ் பண்ணலாம். இப்போ நான் வந்து லேப்டாப் எனக்கு பக்கத்திலே வேணும் அப்படின்றதுனால நான் டேபிள் மேலேயே வச்சுருக்கேன். இப்போ நீங்கள் உங்களுக்கு டேபிள் கீழே எதனா ஷெல்ஃப் மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் டேபிள் உள்ளே அந்த ஒயர் எல்லாமே லூப் பண்ணிவிட்டு உள் சைடாக நீங்கள் கொண்டு வந்து லேப்டாப்பை கீழே வச்சு அப்படி கூட நீங்கள் பண்ணிடலாம். கம்ப்ளீட்டாக உங்களுக்கு லேப்டாப் வந்து ஹிடன் ஆகிடும். ஜஸ்ட் நீங்கள் யூஎஸ்பி ஹப்பு போட்டு யூஎஸ்பி பென்ட்ரைவ் எதனா நீங்கள் கனெக்ட் பண்ணால் அந்த ஹப்பில் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அது மாதிரி இன்னும் நீங்கள் பக்காவாக லேப்டாப்பே தெரியாத மாதிரி வந்து நீங்கள் பண்ணலாம். ஆனால் எனக்கு இப்போதைக்கு இது ஓகே அப்படின்றதுனால நான் இது மாதிரியே செட்டப் பண்ணிட்டேன். வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி சப்போஸ் உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் மறுபடியும் ரீவைண்ட் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி எதனா டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கீழே கமெண்ட்ஸில் கேட்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் லேப்டாப் தான் யூஸ் பண்ணுறீங்க, அது ஒரு சிஸ்டமாக மாற்றி யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு ஆசை இருக்கும். ஆனால் அது எந்த அளவுக்கு நம்ம டிஃப்ரெண்ட்டாக கெத்தாக பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோ மூலமா நீங்கள் அவங்களுக்கு சொல்லலாம். வேறு ஏதாவது நீங்கள் மெசேஜ் பண்ணணும் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா Instagram, Twitter, அதுக்கப்புறம் Telegram எல்லாத்துக்கான லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன். அதில் நீங்கள் செக் பண்ணி பார்த்து நீங்கள் மெசேஜ் பண்ணுறதுனா தாராளமாக பண்ணலாம். முக்கியமாக நம்ம Telegram சேனலில் இப்போ நிறைய பேர் ஜாயின் பண்ணிகிட்டே இருக்காங்க, நிறைய விஷயங்கள் அங்கே கேட்குறாங்க. ப்ளஸ் நம்மளும் வந்து அதில் நிறைய அப்டேட் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா அங்கேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நம்ம சேனலில் தொடர்ந்து இன்னும் நிறைய வீடியோஸ் டிஃப்ரெண்ட்டாக வந்துட்டே இருக்கும். அதெல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணால் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு நம்ம BTM ஃபேமிலியில் நீங்களும் ஒரு மெம்பராக ஜாயின் பண்ணிக்கலாம். இன்னும் நாங்களும் என்னோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.